ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரையும் ஜாய் டிவியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாம் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் மத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்சப்பட்டியலிலே குறிப்பாக 4 பெண்மணிகளுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதை நாம் தியானிப்போம். நான் பண்ருட்டியை சார்ந்தவன். பண்ருட்டியிலே கர்த்தரின் விடுதலை ஊழியங்கள் என்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனது பெயர் டேவிட் கேசவன், பாஸ்டர் டேவிட் கேசவன். நாங்கள் ஒரு மக்கனாயம் பைபிள் காலேஜ் என்ற ஒரு காலேஜ் நடத்தி கொண்டு வருகிறேன். என்னுடைய சாட்சியை நான் இடையில் நான் சொல்கிறேன். இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் முதல் 3-4 வசனங்களிலே இருக்கிற ஒவ்வொரு பெயர்களை நான் படிக்கிறேன். அதில் 4 பெண்மணிகளுடைய பெயர் இடம்பெற்றதனுடைய காரணத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கலான்னு இருக்கிறேன். அன்பாலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்திலே பெற்றான், பாரேஸ் எஸ்ராமை பெற்றான், எஸ்ராம் ஆராமை பெற்றான், ஆரோம் அமிதாவை பெற்றான், அமிதாப் நாகசை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகவானிடத்திலே பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்திலே பெற்றான். இப்படி ஒவ்வொருத்தவங்க யார் யாரை பெற்றாங்க என்பதை குறித்து இதில் நாம் வம்ச வரலாறை பார்க்குறோம். ஒரு தமாஷா பாஸ்டருங்க வட்டாரத்தில் சொல்லி கொள்கிறதும் ஒன்று ஞாபகம் வந்தது. ஒரு பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டரும் டீ கடையில் சந்தித்து பேசுகிறார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தாருன்னு ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு. அப்போ அந்த நண்பர் அவர் கேட்குறாரு, என்னையா வெளிப்பாடு கொடுத்தாரு? மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படியா ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, என்ன ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இவருக்கு ரொம்ப அதை பற்றி பேசும்போது இவருக்கு ஆர்வம் இருந்து, என்ன தான் அப்படி வெளிப்பாடு கொடுத்தாரு சொல்லுங்க அப்படின்னோடனே இவர் திரும்பி பேச ஆரம்பித்தார். என்னன்னாக்கா, ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசுநாதர் காலம் வரைக்கும் ஆம்பளைங்க தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துக்கு பிறகு தான் பெண்கள் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று எனக்கு வெளிப்பாடை கொடுத்து அன்றைக்கி நான் செய்தி கொடுத்தேன். மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அருமையாக இருந்தது செய்தின்னு சொன்னாங்கன்னொடனே எதிர்க்க இருந்த பாஸுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இதுக்கு மேலே நீ பேசினா டீன்னு கூட பார்க்க மாட்டோம், மூஞ்சில் ஊற்றிடுவேன், இதுதான் இது ஒரு வெளிப்பாடாக இது போயா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாருன்னு தமாஷா பேசுவது ஒரு காரியம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் அநேக சத்தியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அதை வெளிப்பாடு என்று சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த அடியனுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தது 16ஆம் வசனத்தில் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் என்று இருக்கு. அங்கே ஒரு மரியாள் என்ற ஒரு பெண்மணி பெயர் இடம்பெறுது. அப்போ 4 பெண்மணி அவருடைய வம்ச வரலாறிலே இடம்பெறுவதற்கு காரணம் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாட்கள் நான் காத்திருந்த வேளையில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, இதுக்கு பேஸாக ஒரு சத்தியம் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னது தான். இந்த பேசிக்கில் தான் இந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன கொடுத்தார்னா, இது ஏன் இந்த 4 பெண்மணியுடைய பெயர் இடம்பெற்றது அப்படின்னாக்கா, தாமார், முதலாவது தாமார் என்ற பெண்மணியினுடைய பெயர் இடம்பெற்றது. தாமாரிட்டிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும், இக்காலத்து கிறிஸ்தவர்கள் என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும்? அந்த தாமாருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 38 வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் அவர்களை குறித்த ஒரு குறிப்பு அங்கே இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அது யூதாவினுடைய சம்பவங்கள், யூதாவினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். இந்த தாமார் என்பவள் யூதாவினுடைய மருமகளாக இருந்தாங்க. 2 பையனை கொடுத்தாங்க, 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு 3வது பையனை அந்த தாமாருக்கு கொடுக்கறதுக்கு யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு அவர் யூதா. அந்த நேரத்தில்
இந்த யூதா கோத்திரத்தில் நாம் சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்று தாமார் ஒரு ஆலோசனை செய்கிறாள். ஆலோசனை செய்து அவள் வேசியினுடைய வேடம் அணிந்து யூதாவிடத்திலே அவள் பிரவேசிக்கிறாள். அதற்கு பிறந்த குழந்தைங்க தான் இந்த குழந்தைகள். அதனால தான் இந்த தாமாருடைய பெயர் அங்கே இடம்பெற்றது. நான் தாமாரை குறித்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த கேரக்டரை யாருமே எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அது நம்ம உலக கண்களுக்கு அது தவறான ஒரு கண்ணோட்டமாக இருந்தாலும் தேவனுடைய கண்ணோட்டத்துக்கு அது அதிக நீதியாக இருக்கிறது. அதனால்தான் ஆதியாகமம் 38:26 நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதா சொல்கிறாரு, என்னிலும் அவள் நீதிமான் என்று. பாருங்க, என்னிலும் அவள் நீதிமான் என்றால் ஆண்டுடைய பார்வையில் அவள் செய்தது அதிக நீதியாக இருக்கிறது. இன்னைக்கு அன்பானே, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இக்காலத்து கிறிஸ்தவர்களிடத்திலே எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அதிக நீதியை தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் அதிக நீதியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு நம்ம சிந்தித்து நாம் கேள்வி கேட்க வேண்டும். நான் எந்த நீதியில் இருக்கிறேன்? அன்பானே, நீதி அப்படின்னாலே 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சுயநீதி, மனுஷனுடைய நீதி சுயநீதியாக இருக்கிறது. அடுத்தது ஆண்டுடைய நீதி, அது மோசேக்கு ஆண்டவர் கற்பித்த கட்டளைகள் தான் நீதியாக எண்ணப்படுகிறது. அடுத்தது தேவ நீதி. அந்த தேவ நீதி என்ன அப்படின்னாக்கா, ஏசாண்டவர் வாயால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேவ நீதியாக இருக்கிறது. அப்போ எந்த நீதியை நாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி அதிக நீதியை உன்னிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பானே, இன்றைக்கி இந்த தாமார் இடத்திலிருந்து அதிக நீதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதுனால அந்த தாமாருடைய பெயர் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது பார்த்தா ராகாப். அவள் ஒரு வேசி, அவள் ஒரு புறஜாதியா. ஆனால் அவளுடைய பேர் ஏன் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகாபினுடைய வாழ்க்கை சரித்திரம் யோசுவாவின் புத்தகத்திலே இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 24 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவளுடைய சம்பவங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் என்ன சொல்கிறான்னா, உங்கள் தேவன் இவ்வளோ பெரியவராமே, அவர் எல்லா தேவனெல்லாம் உயர்ந்த வானத்திலும் பூமியும் பெரியவராக இருக்கிறார் என்று அவள் என்ன செஞ்சா, அக்காலத்து பெண்மணிகள் அக்காலத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களை விட அந்த கானான் தேசத்திலே இவள் ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தார். பார்வோன் சேனையிட்டு உங்களை காப்பாற்றினாராமே, செங்கடலை பிளந்தாராமே, பார்வோன் சேனையை அழித்து போட்டாராமே, எங்கள் ஆளுங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க உங்கள் தேவனை நினைச்சு அப்படின்னு சொல்லி அந்த தேவனை அவள் அதிகமாக விசுவாசித்தாள். ஆனால் தான் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தன் தேசத்து ராஜா என்னை வெட்டி போட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி எதிரி நாட்டவராகிய அவர்களுடைய அந்த ஒற்றர்களை என்ன செய்தால் இவள் காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம். அன்பாலே, அது காப்பாற்றுவதற்கு காரணம் என்னென்றால் யெகோவா தேவனை அவள் அதிகமாக விசுவாசித்தாள். எனவே இன்னைக்கு நாம் அதிகமான விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக ராகாபை ஆண்டவர் முத்தரித்தாங்க அவருடைய தன்னுடைய வம்ச வரலாறிலே இடம்பெறும்படியாக செய்திருக்கிறார். அப்போ ராகாபிட்டிருந்து நாம் அதிக விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பாலே. இன்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தா ரூத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ரூத்தினிடத்திலிருந்து என்னத்தை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதிக அன்பு. அந்த அதிக அன்பை நாம் கற்றுக்கொள்ளணும். ரூத் என்று ஒரு மோவாபிய ஸ்திரியாக இருந்தாலும் அவள் தன்னுடைய மாமியாரை அதிகமாக நேசித்தாள். அதே ஓர்பால் 2 மருமக, 2 பேருடைய கணவனும் இறந்துட்டாங்க. 2 பேரையும் அவங்க உங்கள் ஊருக்கு போங்க, நான் என் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி மாமியார் பிரியாவிடை பெற்றுக்கொள்ளும்போது மூத்தவள் என்ன செஞ்சா, ஓர்பால் அவள் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் ரூத் அப்படி சொல்லவில்லை. நான் உன்னோடு தான் வருவேன், நீ எங்கே மறிக்கிறியோ அங்கே நான் மறிப்பேன், உன் தேவன் என் தேவன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவராகிய யெகோவா தேவனை அவள் அதிகமாக அன்பு கூர்ந்ததினால்தான் இன்றைக்கு ஆண்டவர் அவளுடைய வித்திலிருந்து அந்த வம்ச வரலாறிலிருந்து ஏசாண்டவர் பிறக்கிறதுக்கு அவளை ஒரு முன்மாதிரியாக வைத்திருந்தார். அதிக அன்புள்ளவளாக நாம் எல்லோரும் அந்த ரூத்தினிடத்திலே அதிக அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக கடைசியாக பார்க்கிறோம் மரியாள். அவள் மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா லூக்கா
1ஆம் அதிகாரத்தில் அப்படியே அவளை பற்றி 34 35 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்த கன்னி பெண்களில் மரியாள் அதிக பரிசுத்தம் உள்ளவளாக இருந்தாள். ஆனால்தான் தேவன் அவளுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் அந்த மரியாள் இடத்துல அதிக தாழ்மை இருந்ததுனால தான் அவள் தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்தார் என்று அவள் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ மரியாள் இடத்திலேருந்து நம்ம அதிக பரிசுத்தத்தையும் அதிக தாழ்மையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அன்பாலே, இந்த முதல் அதிகாரத்தில் இந்த 4 பெண்மணியினுடைய பெயரிலிருந்து இடம்பெற்றதனுடைய காரணத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். என்ன இக்காலத்து கிறிஸ்துவ கற்றுக்கொள்ளணும் என்றால், அதிக நீதியை கற்றுக்கொள்ளணும், அதிக விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும், அதிக அன்பையும் அதிக தாழ்மையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த 4 பெண்மணியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உரியாவின் மனைவி என்று இருக்கும். உரியாவினுடைய மனைவி பெயர் பச்சபால் அதில் இடம்பெறவில்லை. ஏனென்றால் பச்சபால் நிர்விசாரமானவள் என்று ஒரு சில ஸ்காலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உரியாவின் பெயர் அங்கே இடம்பெற்றது. காரணம், உரியா இரத்த சாட்சியாக மரித்தான். அதனால் அவனுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டவருக்காக அவன் இரத்த சாட்சியாக மரித்ததுனால அவனுடைய பெயர் ஆண்டவர் அங்கே இடம்பெற செய்தார். எனவே இந்த வம்ச வரலாறு பட்டியலில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய சத்தியம் என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் நாம் அதிக விசுவாசத்திலும் அதிக நீதியிலும் அதிக அன்பிலும் அதிக பரிசுத்தத்திலும் அதிக தாழ்மையிலும் நாம் விளங்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடியதை அடுத்தடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.